ராஜாவின் நாட்களிலே நடந்த பூமி ஆட்சி அது காட்ட போடுறேன் நான் உங்களுக்கு. ஆமோஸ் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம், யோவேலுக்கு பிறகு ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்திலே தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ராயலின் ராஜாவாகிய யோவாசுடைய மகனாகிய எரோபியாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ராயலை குறித்து தரிசனம் கண்ட சொன்ன வார்த்தைகள். அப்ப அந்த நாட்கள்ல உசியாம் நாட்கள்ல நடந்த பூமி அதிர்ச்சிக்கு முதல் எழுதி இருக்கிறார் 2 வருஷங்களுக்கு முன்பு. இப்ப இங்கால வந்தால் சகரியா புத்தகம் 14 இதோ யெகோவா அவருடைய நாள் வருகிறது. யெகோவா டேடி பெயர், அதி உயர்ந்த தேவனின் பெயர். யெகோவா அவரின் தகப்பன், அவரின் தேவன். அவருடைய நாள் வருகிறது, உன்னை கொள்ளையானது அளவிலே பங்கெடுப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், பெண்கள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமும் நகரத்தை விட்டு அறுப்புண்ண போவதில்லை. யெகோவா புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவதை போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த நாளிலே அவர் வரும் நாள், அவருடைய கால் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை என்னும் ஒரு பிக்சா காட்டுங்கள். அந்த மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் மடு மையத்திலே Mount of Olives கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடது பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அவர் வந்து கால வைக்கிற நேரம் டேடியும் மகனும் யெகோவா and Yeshua or Yahushua. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசான் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் அந்த வருது ஆமோஸ் சொன்னது, பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள்.
என் தேவனாகிய யெகோவா வருவார். தேவனோடு சகல பரிசுத்தவான்களும் வருவார்கள். அவருக்கு பின்னாலே போனவர்கள், அவருக்காக ஜீவித்தவர்கள். நாம் சொன்னேற்றைய தினத்தில் சொல்லும் பொழுது இந்த பூமி அதிர்ச்சி எனக்கு தெரியாதான் ஆர்கியாலஜி அவைகளை தோண்டி கடந்த காலங்களில் இருந்த என்னென்று ஆராய்ச்சி பண்ணும் நேரத்தில் இந்த பூமி அதிர்ச்சியின் மூலம் ஏற்பட்ட சில அடையாளங்கள் காணப்பட்டது. So we are going to show from the beginning. The city of David, அவனுடைய டேவிடின் நகரம். அப்படியாக அனிமேட் பண்ணி இருக்கிறாங்க. விழுந்து பூமி ஆட்சி நேரம் பூமி. And then you see Zechariah 14:5 14:5 அது போட்டிருக்கிறார்கள். Then Amos the banner I put over there. Amos 1 take book of Amos 1:1. பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ராயலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். இந்த பூமி அதிர்ச்சி இப்பொழுது கண்டுபிடிக்கிறது. ஏன் இந்த நாட்களில் இதை கண்டுபிடிக்கிறார்கள்? இவ்வளவு நாளும் போக ஒரு பிள்ளை என்ன கேட்டது, அதுவும் உண்மைதான். ஏன் இப்ப இந்த கொரோனா பேண்டமிக் அது இதுகளுக்குள்ள புதை பொருள் அந்த இதை தோண்டி இதை பார்க்கிற நேரத்தில் சிட்டி ஆஃப் டேவிட் அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்கனவே உண்டானதன் அடையாளம் அத்தாட்சி. Alright. செவி உள்ளவன் கேட்க கடவான். செவி திறக்கப்பட்டவன் மற்றவர்களுக்கு இது ஒன்றும் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறேன். இந்த தேவாலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாட்களில் திருப்பி காட்டுவேன். 46 வருஷங்கள் எடுத்து காட்டுறது 3 நாள். அவர்களுக்கு திருப்பி மறுபடி கொடுக்கவில்லை. Anyway, we are studying about obedience. என் நுகத்தை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். And now we will come to the scripture. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை அல்லது பாரத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இது செய்யாமல் இளைப்பாறுதல் இல்லை எவருக்குமே. வஞ்சிக்கப்படாதே கள்ள போதகர்களாலே. நிறைய இது கடைசி நாட்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதிலேயே நான் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. தாழ்மையை குறைச்சு பார்த்தோம். அவரது தாழ்மை உள்ள ஜீவியம், அவர் வந்ததே ராஜ்யத்தை அறிவிக்கிறதுக்கு, அதை குறைச்சு பார்த்தோம். அவருடைய சித்தப்படி செய்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கவே வந்தேன், அதுவே என் சாப்பாடு என்பதை குறைத்து பார்த்தோம். அவர் கொடுத்த வார்த்தைகளை மட்டுமே பேசினார், சொந்த வார்த்தையை அவர் பேசவே இல்லை. நீங்கள் கேட்கிறது எல்லாமே அவருடைய வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல என்றெல்லாம் சொன்னது. இன்றைக்கு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்பதன் அடுத்தபடி அவருடைய கீழ்ப்படிவுள்ள ஜீவியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் எங்களுக்கு மாதிரி. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, now மத்தேயு புத்தகம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. Matthew 3:13. அப்பொழுது யோவானால் அமிழ்த்து எடுக்கும் முழுக்கு தண்ணீருக்கு கீழே பேப்டைசோ, அமிழ்த்தி எடுக்கும் முழுக்கு பெறுவதற்கு இயேசுவா கலிலேயாவை விட்டு ஜோர்டானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். அவனிடத்தில் யோவான் அவரை தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்னிடத்தில் வர்றாமா என்றார். இயேசு அவனுக்கு பதிலாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும், நீதி கட்டளை, உண்மை, வழிகள், பிரமாணங்கள், ஒழுங்குகள், கற்பித்தல்கள், ஆலோசனைகள், you can say one word, நீதி, the Torah. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னதுக்கு அவன் இணங்கினான். I need baptism from you. You come to me. அவன்
தண்ணீரால் அமிழ்த்தி ஞானஸ்தானம் கொடுத்தார். அந்த ஜீசஸ் நாசரத்தில் தண்ணி அள்ளி தலைக்கு மேல போடுறது பிழை. அமிழ்த்துதல் அதுதான் பேப்டைசோ என்கிறது. Yeshua, that's the right thing. அமிழ்த்தி கொடுக்கும் முழுக்குத்தான் அது. ஞானம் என்று தமிழில் வேறு ஒரு சொல் பார்க்க வேண்டும். இயேசுவா பரிசுத்தாவியினாலே அமிழ்த்துவார். அவரே பரிசுத்தாவி தெரியுமா? 2 கொரிந்தியர் 3:17 ராபாய் ஷவுல் எஜமானி ஆவியாய் இருக்கிறார். அது மாற்றப்படும் ஞானவர் எஜமானி ஆவியாய் இருக்கிறார். அதுக்கு பிறகு எஜமானார் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் நிரூபிக்கிறான். இயேசுவா தி மெஷாயா சேர்த்து படிக்க வேண்டும். That'll give you joy. எஜமான் இயேசுவா. ஷவுலுக்கு தெரிந்தது நீ பவுல் என்றது. இயேசுவா தான் உயிர்த்தெழுந்தார். டேடியின் ஆவியாக ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆனால் இல்லை. ஆனாம் சுவாசத்தை ஊதினது ஜீவ மனுஷன் ஆனான். இயேசுவா ஆனார், அப்படி இல்லை. You know, Matthew, Mark, Luke, John, and all the New Testament books, பல வேத நிபுணர்கள், Bible scholars, they hold this view that originally written in Hebrew, ஆரம்பத்தில் எழுதப்பட்டது எபிரேய பாஷையிலே. மத்தேயு, மார்க், லூக், ஜான். Matthew was a Hebrew, he was a Jew. அவன் கிரேக்க பாஷையில போகிறது. Originally written in Hebrew. Matthew was a Jewish man, income tax officer. Okay, so Yeshua தம்மை தாழ்த்தி யோகனான் அவனிடத்திலே அந்த அமிழ்த்தி அந்த முழுக்கை பெற்றார். அது அவனே சொன்னான், என்ன இது, நான் உம்மிடத்தில் பெற வேண்டும், நீ என்னட்டு பாரு செய். அந்த சீன் அது. Are you watching? கண்ணால் பார்க்கிறது
மனதிலே பதிந்து கொள்ளுகிறது இல்லையா? கேட்கிறதை விட அது பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு அதிலே பங்கு பெற்றவர்கள் something remarkable, the expression, அந்த முகத்தின் பிரதிபலிப்பு எங்கட வெள்ளக்காராக்களால முடியாது. அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இது வேறாக்கள். இவன் John, Peter, they all were chosen for 1 year. எல்லாருக்கும் தெரியும். யோகனான் 14:31 இலங்கை தமிழ்ல நான் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம சபாக்கிறதுக்கு பூத கண்ணாடி வேணும். அப்படியாக போட்டு வச்சிருக்கு இந்தியா. நான் டேடியில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் டேடி எனக்கு கட்டளையிட்டு இருப்பதை மட்டுமே நான் செய்கிறேன் என்றும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். நான் டேடியில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் டேடி எனக்கு கட்டளையிட்டு இருப்பதை மட்டுமே நான் செய்கிறேன் என்றும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். He is saying, I only obey the commandments. அவர் கொடுத்த கட்டளைகள் மட்டும்தான் நான் கீழ்ப்படுகிறது. இயேசுவா சொல்கிறார். Let's see you over here in the old version என்று அவன் மொழிபெயர்த்ததை பார்ப்போம். அவன் உங்களுக்கு தெரியும். நான் டேடியில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் டேடி எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம். ஏன் அதை போட்டாங்க? இப்பொழுது தெரியாது, பிறகு பாப்போம். அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகே, பதினைந்தாம் அதிகாரம் யோகனான் 10 கீழ்ப்படிவை பற்றி பார்க்கிறோம். ஓகே, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். யேசுவை அறிந்திருக்கிறேன். அல்லது நான் கத்தோலிக்க, நான் மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், நான் ஜிபிஎம், அது இது சொல்றாங்க. நான் ஆர்சி, நான் ஆவிக்குரிய சபை, அப்படி இப்படி என்று சொல்றார்கள். அவரை அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் டடியின் கட்டளைகளை எல்லாவற்றுக்கு கீழ்ப்படிந்தவராய் மாதிரியாய் நடந்தார். எங்களுக்கு 15:10 யோகனான் ஜான், அவன் பாஷையில யோவான்.
நான் என் டேடியின் கட்டளைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அன்பிலே நிலைத்திருக்கலாம், அசையாது. தேவ அன்பு மாறாது, உண்மை. இயேசுவின் அன்பு மாறாது என்றால் அவர்கள் மாறாதவர்கள். ஆனால் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படி கீழ்ப்படிவினால் வஞ்சிக்கப்படாது. Once saved, always saved. ஒரு கால ரசிக்கப்பட்டேன், நித்தியத்துக்குமாய் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன். பாதாள போய், பிசாசின் போய். நான் என் டேடியின் கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசுவா கொண்டு வந்த கட்டளைகள் 100க்கு மேலாக. அவர் சொல்றார், நான் டேடியின் அன்பிலே நிலைத்திருக்கிறதுக்கு சொந்த மகனாக இருந்தும் டேடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. வேறு வழி இல்லை. மனப்பூர்வமாக கீழ்ப்படினார். அதே போல இவங்களுக்கு சொல்லுகிறார் இயேசுவா, நீங்களும் என் கட்டளைகளை கை கொண்டிருந்தால் மனம் திரும்புங்கள். உதாரணம், ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசியுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள், எனக்கு பின்னாலே வாங்கள், ஃபாலோ மீ. அப்படியே பார்த்து கொண்டு வந்த நாங்க கீழ்ப்படிய வேணும். யாராவது உங்களை சபித்தால் பதிலாக சபியாதிருங்கள், ஆசீர்வதியுங்கள். டேடியின் இடத்திலே ஜெபம் பண்ணுங்கள், ஒரு யாரிடத்திலும் அல்ல. அநேக வார்த்தைகளை அலம்ப வேண்டாம். விளங்குதா? இப்படி எல்லா அநேகமான வகைகளை வேதத்தில் எழுதப்பட்டதை பார்த்து கொண்டு வந்தோம். என்னிடத்திலே இருந்த கற்றுக்கொள்ளுங்கள். So Yeshua obeyed all the commandments of Father, Daddy. அதே போல நீங்களும் என் கட்டளைகளை கீழ்ப்படினால், நிலைத்திருந்தால், என் அன்பிலே என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்பதற்கு வேறு ஒரு வழி இல்லை. வேறு ஒரு வழி அவர் சொல்லவில்லை. 52 கிழமையிலும் ஒரு வருஷத்திலே நீ ஞாயிறு தினத்திலே போய் மண்டபமோ கட்டிடமோ பாட்டு படிச்சு ஜபம் பண்ணி வீட்டில் போகலாம். உனக்கு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம் இல்லை. அவர் கடைசி நாளிலே உன்னை ஒரு காலம் நான் அறியவில்லை என்று சொல்லுவார். ஏன்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை அவர் அறிய மாட்டார். அக்கிரமக்காரர்கள் என்று சொல்வது கட்டளைகள் இல்லை என்று சொல்லி அல்லது
கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அக்கிரமக்காரர்கள். அக்கிரமக்காரன் வரை இருக்கும் அந்த கிறிஸ்து அவன் கட்டளை இல்லாதவன். அந்த இலக்கத்தை போடும்படிக்கு கட்டாயப்படுத்துவான். போடாதவர்கள் கடையிலே சாமான் பண்ண முடியாது. நான் சொல்லுவது இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி ஏதாவது காரியங்கள் உங்கள் காதிலே விழுகிறதா இந்த நாட்களில்? இப்ப எடுக்கிறதா எடுக்கிறல்லையா? தடுப்பு ஊசி எடுக்கிறதா எடுக்கிறல்லையா? அந்த கிறிஸ்து மிருகத்தின் நாட்களில் இன்னும் அவன் வெளிப்படவில்லை. இலக்கத்தை எடுக்கிறதா எடுக்கிறல்லையா என்ற கேள்வி இல்லை. அவன் நேரம் வரும் எடுக்காதாக்களை அங்கதான் போட்டிருக்கு. அந்த வலிச்சர்ப்பம் டிராகன், ஒரு கூட்டம் டிராகன் இங்கே வந்திருக்கிறது. அவர்களின் சின்னம் டிராகன், வலிச்சர்ப்பம். வேதவாக்கியங்கள் எல்லாமே நிறைவேறும். அவனை எப்படி ஜெயிக்க போறார்கள்? வந்து போர்ஸ் பண்ணும் நேரம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் வாழ்க்கையின் விசுவாச அறிக்கை சாட்சி, தங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை கொண்டிருந்தவர்கள் அவர்களது வார்த்தையினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி இந்த வாழ்க்கையை பார்க்காதவர்கள் இது எப்படி இருக்கண்டா? 3 எபிரேய வாலிப சகோதரர்கள் பாய்ஸ் அந்த சிலையை வணங்கும்படி கட்டாயப்படுத்தினர். நேபுகத்நேசர் அவன் சொன்ன பதில்கள் உனக்கு தெரிய வேணும். விளையாட்டுக்கு அவைகள் எழுதி வைக்கவில்லை, கட்டுக்கதையாக. நோ, இயேசுவை சொன்னார், நான் தனி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்படி சொல்லி போட்டு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாகி இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான் சொன்னது இந்த 10வது வார்த்தை என்ன காரணம் என்றால்,
என் சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். சொன்னதன் காரணம் இதுதான், எழுதப்பட்டதன் காரணம் இதுதான். இன்றைக்கு 99% கிறிஸ்தவர்களுக்கு மேலாக அவர்களுக்கு சந்தோஷமும் இல்லை. அப்படியான நிறைவு என்னென்று மாறுது? யேசுவினுடைய சந்தோஷம் கட்டடியிலேயும் இல்லை. ஏன்? அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. வேத வாக்கியங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குது. கள்ள போதகர்களும் கள்ள பைபிள் ஸ்காலர்ஸும் டீச்சர்ஸும் தேவை இதை குழப்பறதுக்கு வாக்கியங்களை. அது உண்மை. பெய்யப்படியான ஆக்களை தெரிவு செய்து படிப்பிக்கிறான். இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், என் கட்டளைகளிலே நிலைத்திருந்தால், என் உண்மையிலே, என் ஒழுங்கிலே, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், அதான் நிலைத்திருந்தால், மெய்யாகவே உண்மையாகவே என் சீஷர்கள், எஜமானை பின்பற்றும் சீஷர்கள். பொய்யான சீஷர்கள் உண்டு, கீழ்ப்படியாதவர்கள், தங்களை இஷ்டம் ஜீவிக்கிறவர்கள். உண்மையான சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். உண்மையை அறிவீர்கள், உண்மையை படிப்பீர்கள். நோ, உண்மையை அறிந்து கொண்டார்கள். இயேசுவை விளங்கப்படுத்தின பொழுது எம்மாவு தெருவிலே அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. கண்களாலே காணப்படாத இயேசுவா, இதே இயேசுவா உயிர்ப்பிக்கமாவையா இருக்கிறவர் அவர்களுக்கு கற்பித்தது போல போதகராக உனக்கும் எனக்கும் கற்பிக்கிறடி. இன்றைக்கு இந்த மனத்தியாலத்திலே நீங்கள் என்னை எஜமான் என்றும் போதகர் என்றும் அழைக்கிறீர்கள். அது சரிதான். யோகனான் 13:13. Are you ready? Do you asking, Master, Master, I don't understand this. எனக்கு இதிலே விளங்க. ஏன் அந்த 14:31 வாருங்கள் இவ்விடம் விட்டு எழுந்து போவோம் என்று சொன்னதை மார்க் பண்ணி இருக்கு. எனக்கு சொல்லித்தாரும். அது எங்களுக்கு தேவையா? தேவையில்லாட்டி போட்டிருக்கப்படாது. You can ask him, Master, எஜமான், இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர் உலகெங்கும் உண்மை அறியாது, உண்மை வெளிப்படுத்தப்படாது ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு உண்மை அறிய விருப்பம் இல்லை. அது தெரியுமா? They won't know the truth.
மற்றவர்கள் உண்மை காண்பிக்கப்பட்டாலும் இங்க பாருங்க, உண்மை இந்த எழுதி இருக்குது, எப்படி இருக்குது படுறதில்லை. யேசுவா மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தவர் சீஷர்களை கண்டு வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள அவர்கள் மனதை திறந்தாராம். லூக்கா 24 45 இவைகளெல்லாம் பவுலின் கண்கள் மூடப்பட்டது. உலக கண்கள். அதுக்கு பிறகு அனனியா போய் அதுக்கு செதில் விழுந்த மாதிரி விழுந்து வேறு கண்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது ராஜ்யத்தின் ரகசியங்களை காணக்கூடிய கண்கள், அறியக்கூடிய கண்கள் நிறைய இருக்கு. உன் கண்கள் திறந்தால், திறக்கப்பட்டால், ஒரு காய்கறியின் விதை, வெண்டிக்காயோ தக்காளியோ கத்தரிக்காய் விதையோ நீ பொட்டலையோ நிலத்திலையோ விதைச்சதுக்கு பிறகு 3ஆம் 4ஆம் நாள் அது எழும்பி வந்து நிற்கிறதை உன் கண்கள் திறக்கப்பட்டால் அது தேவனுடைய ராஜ்யம் என்று அறிந்து கொள்வாங்க. மற்றபடியால் that's kingdom. That's kingdom. அதப்படி அவருடைய விதை வார்த்தை உன் இருதயமாகிய நிலையிலே விதைத்தால் முளைக்காம விடுறது எப்படி? பார்க்கும் கண்களும் கேட்கும் காதுகளும் உணர்வடையும் இருதயமும் அவராலே கொடுக்கப்பட வேண்டும். பொய்யர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், பெருமை உள்ளவர்கள் அவரையும் கொண்டு போய் முத்துக்களை போட அவர்களுக்கு என்ன உண்மை? ஏன் wastage of time? விதைக்கிறவனுக்கு விதை. Thank you. ஒரு ஆளுக்கு கொண்டு போய் பேக்கெட்டா விதைய கொடுங்க, அவன் தூக்கி கிச்சனுக்குள்ள அல்லது எங்கே வந்து என்ன இது உண்டு, நீங்க விதைக்க இல்லையா? எனக்கு நேரம் இல்லை. விதைக்கிறவனுக்கு விதை. அதிகாரம் 5 யேசுவாவில் இருந்த மெசியா யேசுவாவில் இருந்த மனப்பான்மையை உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின அதையே பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணாமல்
தம்மை தாமே வறுமையாக்கி வேலைக்காரரின் பாத்திரத்தை எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகையினால் தேவன் அவரை உயர்த்தினார். அந்த சொல்லை மறக்க வேண்டாம். பிலிப்பியர் 2:12 ஆகையினால் அவர் தம்மை தாமே தாழ்த்தியபடியால் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தபடியால் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவா சொன்னார். அதாவது அவரது வாழ்க்கையை பின்பற்ற கடைசி மட்டும் தம்மை தாழ்த்தினார். கடைசி மட்டும். இயேசுவா தம்முடைய அந்த கடைசி நாள், கடைசி மனத்தியாளங்களிலே லூக்கா 22 31 அவர் ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷர்களும் அவருடைய கூட போனார்கள். That's the Mount of Olives. See, you have to climb. அவிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, டாடி உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடுவதென்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலே இருந்த ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்த பெருந்தொழிகளாய் தரையிலே விழுந்தது.
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படியே ஆகட்டும். Your will be done. ஞாபகம் இருக்கா? யோவான் 4:34. என் டாடியின் சித்தப்படி செய்யவும் அவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்கவுமே, முடிப்பதே எனக்கு சாப்பாடு. என் சித்தப்படி செய்ய நான் வரவில்லை, என்னை அனுப்பினவரின் சித்தப்படி செய்யவே நான் வந்தேன். To do the will of him who sent me. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். So we must follow that. Your will be done. வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சித்தங்கள் நிறைய உண்டு. In the Bible, okay, அதுக்கு கீழ்ப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நேரம் தான் நாங்கள் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்போம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி 2 புத்தகங்கள் இல்லை. The Bible is one book. நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய பல தேவனுடைய டாடியின் கட்டளைகள் உண்டு பழைய உடன்படிக்கையிலே. Oh yes. சாத்திரான்ட்டு போகாத, முண்டங்கள் செய்யாத, சூரிய நாள்ல ஆராதனை வைக்காத, ஓய்வு நாளிலே போய் செத்தவர்களிடத்திலே போய் குறி காக்காத, ஏன் சவக்காரைக்கு போய் இருந்து கலைக்கிறாய், செத்தவர்களுடைய பேசாதே. இவை யாவும் பாகமம் 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுவையா அது உனக்கு இல்லை என்று? உனக்கு அவரை தெரியாது, அவ்வளவேதான். உனக்கு அவரை தெரியாது. என்னத்துக்கு ஸ்ரீலங்காவும் இன்னும் பல நாடுகளும் தெருவிலே போற நேரம் இடது பக்கமாக போகிறோம், கீப் லெஃப்ட். அங்கே இருந்து வருகிற நேரம் மற்ற பக்கத்திலே, அங்கேயும் இடது பக்கத்திலே தான் வருகிறோம். போற நேரம் இடது பக்கம், வார நேரம் அங்கால பக்கத்தில் இடது பக்கம். நான் யார் இதை கொண்டு வந்த இந்த கட்டளைய? The British, பெரிய பிரித்தானியா. அவங்க போன இடங்கள் எல்லாம் இப்படியா செய்தார்கள் என்று வரை. அமெரிக்கா, கனடா, ஹாலந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். They keep right. அவர்கள் வலது பக்கமாய் போய் வார நேரம் வலது பக்கமாய் வருவார்கள். ரைட். அந்தந்த நாடு வைத்திருக்கிற கட்டளை சட்டங்களுக்கு கீழ்படுகிறார்கள். இப்ப நாங்க இங்க பிரிட்டிஷ்காரங்க வச்ச கட்டளை நிலவரப்படுத்தப்பட்டு அது அரசாங்க கட்டளையா இருக்கிற நேரம் மீறலாமா? அப்படியானால் இதே என்னண்டு பழசன்னு சொல்லுவாய். சாத்திரக்காரன் சொல்ல கேட்காத, அவனுடைய ஆலோசனையை கேட்காத, அவனிடத்திலே போகாது. என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். வார்த்தைகளும்
தான் எழுதி இருக்குது. ஜனங்களுக்கு விளங்குறதில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவன், அதாவது அவருக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல், அங்க போட்டிருக்க கெட்டு போகாமல், அழிந்து போகாமல். எப்படி அழிந்து போகிறது? எரிகடல். என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். சரியான மொழிபெயர்ப்பு. I want to see over here what is it. Hosea 4:6 இலகுலாமல் எப்படி என்று பார்ப்போம். 4:6 எனது மக்கள் அறிவீனத்தினால் அழிந்து போகிறார்கள். நீங்களும் அறிவை புறக்கணித்திருக்கிறீர்கள். ஆதலால் நானும் உங்களை என் குருக்களாய் இராதபடிக்கு புறக்கணிப்பேன். அவன் எப்படி போடுறான்? 66 என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் பாருங்க சங்காரமாகிறார்கள். சங்காரம், மந்தாரம், பூந்தாரம், பலகாரம். ஒரு வழி இவைகள் உனக்கு தெரியும். வாசிக்கிறார்கள் சங்காரம் என்ன? சங்காரம் சங்காரம். அழிந்து போகிறார்கள். தேவன் தமக்கு ஒரு ஜனத்தை தெரிவு செய்து அவர்களை விடுவித்து அவர்களை அழைத்து வரும் நேரத்தில் அதன் பின் விசுவாசியாதவர்களை அழித்தார். யூதா 1:5 destroyed. சொற்கள் பழையாக எழுதி பேய் என்ன மாதிரி மாத்தி இருக்கு தெரியுமா? ஆக்களுக்கு பயத்தை எடுக்க உண்மையை அறிய விடாது. அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். யார் அக்கிரமக்காரர்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். 7:21 மாத்தியாகும். வெள்ளக்காரன் சொல்றான் கட்டளைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டது. அவங்க தானே அணியும் சுத்தியலோடையும் தெரிஞ்சவங்க. இன்றைக்கு வர முடியும் வரை மரண பரியந்தம் டேடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படினார். செத்தவர்களோடு பேசக்கூடாது என்று டேடி கட்டளையிட்டார். முண்டங்களோடு பேசாதே, முண்டங்களை செய்யாதே, முண்டங்களை வணங்காதே, சுரூபங்களை கபங்களை, இதெல்லாம் பழசு பழசு. வெளிச்சமில்லாதவர்கள் என்ன செய்யலாம்? எபிரேயர் புத்தகம் 5 follow the scripture. In the book of Hebrews 5 5:7
அவர் மாமிசத்திலே இருந்த நாட்களை அவர் மனுஷனாயிருந்த நாட்களில் அதான் மாமிசம் என்று போட்டு வார்த்தையானவர் மனுஷனானார். அவர் மனுஷனாயிருந்த நாட்களில் இப்பொழுது அவரை மனுஷனாய் அறிய முடியாது. நோ 2 Corinthians 5 16 ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் மெஷியாவை மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு நேரமும் அவரை மாமிசத்தின்படி அறிய மாட்டோம். மாம்சத்திலே இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலே இருந்து விடுவிக்க வல்லவராய வல்லமை உள்ளவரை மரணத்திலே இருந்து விடுவிக்க இரண்டாவது மரணத்திலே இருந்து எங்கே அவர் மரணத்துக்கு ஒப்புவித்தார். முதலாவது மரணம் மாமிச மரணம் உலகத்திலே எல்லா இடத்துக்கும் நடக்கிறது. பாவத்தினால் உண்டானது. பாவத்தின் சம்பளம் மரணம். சாவதே சாவதில்லை, சாகவே சாவதில்லை. மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலமாக குரலோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி கத்தியிருக்கிறேன். Have you done that? Not these days, but before, I've done it many times. அதுக்கு தனிமையான இடம் தேவை. To let go. To let go your feeling. உன்னுடைய அங்கலாய்ப்பு உனக்குள்ளே ஸ்பிரிங்க போல அடைபட்டு இருக்கிற உன் உணர்ச்சிகள் ஒரு சம்பவத்தை ஒரு நடந்ததை எதையும் குறைத்து அல்லது எதாவது குறைத்து தனிமையாக இடமும் தனிமையும் தேவை. பக்கத்து விட்டார்கள் ஓடி வந்துடுவாங்க. பலத்த சத்தம் குரலோடு விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு he cried. தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் மகனாகி இருந்தும் நவாஜ் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பாடு
பாடுகள் மூலம் நரிக்கு கீழ்ப்படிவதை கற்றுக்கொண்டார். அநேக உபத்திரவங்கள் பாடுகளின் கூடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:22. பாடுகள் வந்துள்ள அப்படி சொல்லாது. நான் விரும்பாத இடத்துக்கு அனுப்பப்பட்டது. மேலே ஏறி போய் நான் உட்கார்ந்தது சுவரிலே சறுக்கி கொண்டு பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு இப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்படி கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன். நடிகன் இடத்திலே இருந்து பாடுகளுக்கூடாக அவர் அடைந்த பாடுகள் மாதிரி உனக்கும் எனக்கும் நிச்சயம் வராது. இரத்த சாட்சிகள் பலர் விதமாக மறித்தார்கள், சிலுவையில் அறையப்பட்ட உண்மை. But what I am saying is, learn from me. என்னிடத்திலே கற்றுக்கொள்ள என்று சொன்னால் மத்திய 11:28-29 நெருக்கங்களுக்கூடாக பாடுகளுக்கூடாக கீழ்ப்படிதலை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், என்னை பார்த்து என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இதை பார்க்கிறோம். 9 கற்றுக்கொண்டு தாம் பரிபூரணம் அடைந்ததுக்கு பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய வாழ்வை அடைவதற்கு காரணராகி தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், அவருக்கு கீழ்ப்படுகிற அவரது கட்டளைகளுக்கு. கிறிஸ்தவர்கள் தான் நான் சொன்னேன், 99% போக மாட்டார்கள். அவர் விடுதலை கொடுக்கிறார். எரிகடல்ல இருந்து, இரண்டாவது மரணத்தில் இருந்து தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு, நித்திய வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கையை அடைவதற்கு காரணரானார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கீழ்ப்படுகிறவர்கள். ஈசுவாவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் ஈசுவாவுக்கு கீழ்ப்படிவது. Otherwise, no. தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவன். யார் விசுவாசிக்கிறவன்? கீழ்ப்படுகிறவன். அவருக்கு அவர் கொண்டு வந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் தான் ஒரு பிலீவர். கீழ்ப்படியாதவன் டீமன்ஸ் கூட்டம், பிசாசுகளின் கூட்டம். ஏன்? அசுத்தாவிகள் அவரை விசுவாசிக்கிறது. அவர்கள் தேவனுக்கு எதிர் அசுத்தாவிகள், பேயின் வேலையாட்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க காரணரானார். இயேசுவா மரண பரியந்தம் கீழ்ப்படினார். பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். He learned obedience.
What a scripture is this, huh? கீழ்ப்படியும் நேரத்திலே பாடுகள் உண்டு. எத்தனையோ பேர் 1000 அல்ல 10,000 அல்ல கூட 300ஆம் நூற்றாண்டு 3வது நூற்றாண்டிலே வேத வாக்கியங்களின் உண்மைக்காக நிற்க சாபத் டே அதிலே நிலை நிற்க சூரிய நாளில் ஆராதனைக்கு நான் மாறமாட்டேன் ஞாயிறு தினத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வாரலால் அடிக்கப்பட்டார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய சும்மா இருக்க மாட்டான். அவன் கட்டளையே மாற்றான். கீழ்படுகிறவர்களை சும்மா விடுவானா? அவன் தனக்கு கீழ்படியும்படிக்க கேட்கிறான். சூரிய நாள் ஞாயிறு தினத்திலே ஆராதனை வைக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்கள் உலகெங்கும் அறியாமையினாலே பலர், அறிந்து கொண்டு இன்னும் பலர் அறிந்ததுக்கு பின்னும் சூரிய நாளை வெள்ளக்காரர்கள் பலர். The West, the Europe, and all the others. They wonder. I wondered how மனுஷருடைய கட்டளைகள் அதுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை அடக்கி வைத்திருந்த அதே பேட்டர்னுக்கு இப்ப நடக்குது. சொலோமன் சொன்ன மாதிரி என்ன புதினமாய் இப்ப நடக்குது உன் வாய் அதை சொல்லாதை கேட்டதா? இது முந்தியும் நடந்தது. இப்பதான் நான் பெல் பாட்டத்தை கண்ட. நீ பெல் பாட்டம் இருந்தது 50ஆம் ஆண்டுக்கு முதல். இப்பதான் நான் புட்டுக்குழல் மாதிரி போட்டா அது இருந்தது எப்பயோ. பிறகு இடையில புட்டுக்குழல் ட்ரௌசர காரோட ஒட்டி அது எப்பயோ இருந்தது. ஒன்று புதினம் இல்லை என்றான் சொலமன் பிரசங்கியிலே. அப்ப இவர்கள் தாப்பந்தாய்க்கு கொடுக்க வேண்டிய காசை காணிக்க பட்டியல போட்டா தகப்பந்தாக்கி மட்டியில இருந்த கடமை முடிந்தது என்று பரிசேயர் அந்த கூட்டம், வேத பாரகர்கள், போதகர்கள், பிஷப்ஸ் and all those people, வித்தியாசமான இது அணிய இவர்களோடு தான் மோதினது யேசுவா. இப்ப வந்தா அதே மாதிரி எப்படி மோதல் நடக்கும்? இந்த KKPP கூட்டங்கள் அவர்கள்தான் ஆதிக்கம், அவர்கள்தான் அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மைக்கு இடமில்லை. And so Yeshua said, தேவனுடைய கட்டளையை அவமாக்கி போட்டு மனுஷனுடைய கட்டளைகளை அதையும் உங்கள் பாரம்பரியங்களையும் கற்பித்து அதை நல்ல வேலை பண்ணி இருக்கிறீங்க. இப்பதான் நடக்கும். ஞாயிறு தரம் ஆராதனை மனுஷனின் கட்டளை. கான்ஸ்டன்டைன்
அவன் சில கிடக்குது இன்னும் ஏன் வச்சிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. செத்தவர்களின் நினைவு அவன் செத்த நாளிலேயே போகும். சிலை செய்ய வச்ச என்ன பிரயோஜனம்? எங்கட மட்டக்களப்பிலையும் சிலைகளுக்கு குறைவில்லை. ஓடி விளையாடு பாப்பா. ஓய்ந்திருக்கலாகாது. ஓ நல்ல பாட்டு, உனக்கு ஓய்வே கிடையாது. விளையாடிக்கொண்டே இரு. அவர் கால் வைக்கும் நாள் வருகிறது, மலை பிளக்கும் நாள் வருகிறது. அதுவும் இந்த நாட்கள்ல பார்த்தா அந்த மலை உசியாவின் நாட்கள்ல நடந்த புதிய ஆட்சியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்கள் நரி வருவார், மகனும் அவரோடு வருவார். குதிரைகள் குதிரையில தான் வருவார். முதல்ல வந்தது கழுதையில. ஏன் அப்படி தாழ்மை? முதல் கழுதை, பிறகுதான் வெள்ள குதிரை. முதலில் முள்முடி, பிறகுதான் பொன்முடி. முதலில் பாடுகள், பிறகுதான் மகிமை. முதலில் சித்திரவதை செய்யப்படும் மரம், பிறகுதான் சிங்காசனம். ரெண்டை மாத்த இயலாது. முதல்ல கழுத குட்டியை கொண்டு போய் வச்சு ஒருவரும் ஏறாத கழுத குட்டி. தபச நாட்களில் வெளியூர்ல இருந்த நேரம் ஒரு வெள்ளிக்கிழமையோனோ இந்த கழுத குட்டி ஒன்றுல மெயின் நாளுக்குள்ளே வந்தார்கள். எட்டி பார்த்துங்க, அடே கழுதை மக்களும் இந்த இலைகள் எல்லாம் பிடித்து கனடாவில் தமிழத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்க குறித்து இதனை டடியின் கட்டளைக்கு படியாய் கீழ்படினார் என்று அவரை பின்பற்ற வேண்டுமானால் அவர்கள் செய்த மாதிரி நாங்களும் கீழ்படிய வேணும் கட்டளைகளுக்கு. நீயும் சிலுவைக்கு போக வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. இல்லை, உன் சிலுவை எடுத்துக்கொண்ட எனக்கு பின்னால வாண்டி சொன்னார்.
Follow me. But it's going to be hard. உன்னை நீ வறுத்து அது பிறகு வரும். இந்த வாழ்க்கையை வறுத்து. Follow me. So we will continue from there. Okay, receive the blessings. Yavreka Yehovah Yair Yehovah Panabelieka Viguneka Izai Yehovah Panabelieka Vaizameka Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தயவாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பாலிப்பதாக. அவர் சொன்னபடி யேசுவினிடத்தில் கற்றுக்கொள்வோம். அவருடைய அடிச்சுவடுகளில் பீட்டர் சொன்னபடி அவர் நடந்த அடிச்சுவடுகள் 2 பீட்டர் 2 அதிகாரம் 3 அதிகாரம் நாம் நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Footsteps அதிலே நடந்து கொள்ளும். Till we see you again, God willing, tomorrow. God bless you. Bye for now.